இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு வேணும், பிள்ளைங்களுக்கு வேலை வேணும்னு கேட்டோம். ஏன் இதற்கு நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் 46 ஆண்டு காலம் போராடி வருகிறார்கள். இடஒதுக்கீடு வேண்டும் என்று. இந்த சமுதாயத்தில் என்ன இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி கிட்டத்தட்ட 1250 நாட்கள் ஆகிறது. 1250 நாட்களுக்கு பிறகும் வன்னியர்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்கள், இதுவாயா சமூக நீதி? உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு தெளிவாக சொல்லியிருக்கிறது. எவ்வளவு நாளுக்கு முன்பு? 1250 நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தாராளமா கொடுங்கள். என்ன தரவுகளை சேகரித்து, டேட்டா சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள், அவ்வளவுதான். இதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுங்கன்னு சொல்லல. தரவுகள் எங்க இருக்கு? கம்ப்யூட்டர்ல இருக்கு. கம்ப்யூட்டர் தட்டினா அந்த டேட்டா அப்படியே விழும். 2 நாள் 3 நாள் அதிகபட்சம் ஆகும். ஆனால் 1250 நாட்கள் ஆகியும் இன்னும் இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுக்க துப்பில்லாத ஸ்டாலின் அவர்களே, நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் ஒட்டுமொத்தம் இந்த சமுதாயத்தில் உள்ள அத்தனை பேரும் உங்களை புறக்கணிப்பார்கள். ஒரு ஓட்டு கூட இந்த சமுதாயத்தில் உனக்கு வராதியா, வரக்கூடாது. எவ்வளவு வன்மம், எவ்வளவு வன்மம்! இதுக்கு மேல என்னையா வேணும் உங்களுக்கு? உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு, இதுக்கு மேல எந்த மேல்முறையீடும் கிடையாது. எங்களுக்கு இந்த 10% இல்ல. இந்த தமிழ் கேட்கிற பத்திரம் இல்லடா, 15 பத்திரம் விட்டுடு, 15. அதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறோம். கணக்கெடுப்பு நடத்தியா? கணக்கெடுப்பு நடத்தி எந்தெந்த சமுதாய மக்கள் எவ்வளவு மக்கள் தொகையில் இருக்கிறாங்க, எவ்வளவு சமூக பிந்தனை நிலையில் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணிட்டு கொடு, எல்லாத்துக்கும் கொடு. வன்னியர்களுக்கு மட்டும் கிடையாது, வன்னியர் போன்று இருக்கின்ற அத்துணை சமுதாயங்களுக்கும் தனித்தனியாக கொடு. உள்ஒதுக்கீடு, தனி ஒதுக்கீடு, வேலை வாய்ப்பு, கடனை கொடு, படிப்பு வை, எல்லாமே கொடு. தொழில் செய்யறதுக்கு கடனை கொடு, வீடு கட்டி கொடு, எல்லாம் பண்ணு. ஆனா அது எப்படி பண்ணுவேன்? கணக்கெடுப்பு நடத்தினா தெரியும். அதுதான் ஏன் நாங்க சொல்லிட்டு வரோம். அதே நாங்க சொல்லிட்டு வரோம். அது கணக்கெடுப்பு நடத்த துப்பு இல்லாத ஒரு ஆட்சி நடக்குதுங்க. இதுக்கு மேல ஏதாவது துப்பணுமா? அசிங்கமா இருக்கு, அசிங்கமா இருக்கிறேன். அதெல்லாம் செய்ய மாட்டேன். ஏன்னா ஒன்னும் பேச பேச அவ்வளோ கோபமா இருக்கு. எங்க கிட்ட நம்ம கிட்ட மட்டும் அதிகாரம் இருந்ததுன்னா, இந்த நந்தன் கால்வாய் காலையில் போய் பார்த்தேன். அவ்வளோ விவசாயிகள், அவ்வளோ போராட்டம். எனக்கு சாதாரண ஒரு திட்டம் யாது, சாதாரண ஒரு திட்டம். ஒரு 300-400 கோடி அரசாங்கம் 4,40,40,000 கோடிக்கு பட்ஜெட்டை போடுறான். தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடிக்கு பட்ஜெட்டை போடுற தமிழ்நாடு அரசு இந்த நந்தன் கால்வாய் திட்டம் 90 வருஷம் கோரிக்கை ஒரு 400 கோடி ஒதுக்கீடு செய்து, அது நிதி ஒதுக்கீடு செய்த திட்டத்தை நிறைவேற்ற துப்பு இல்லாத ஒரு அரசு. இதற்கு எலெக்ஷன் வந்ததுன்னா உடனே பாட்டு பாடுவானுங்க எல்லாம் வந்து, நந்தன் கால்வாய் நந்தன் கால்வாய்னு. இங்க இருக்கின்ற தென்பெண்ணை ஆத்தையும் செய்யார் கூட இணைச்சு, செய்யார பாலாத்து கூட இணைச்சு, தென்பெண்ணை ஆத்துல இருந்து அதுக்கப்புறம் துறிஞ்சலாறு இணைக்கணும். இதெல்லாம் இணைப்பு. எவ்வளவு தண்ணி தென்பெண்ணையில் கடலுக்கு போயிட்டு இருக்கா? வருஷத்துக்கு 40 TMC, 30 TMC, 60 TMC தண்ணி கடலுக்கு போகுது. இந்த மாவட்டத்துக்கு மொத்தம் தேவை எவ்வளோ? 5 TMC. என்கிட்ட ஆட்சி இருந்ததுன்னா 5 TMC வச்சு ஒட்டுமொத்த திருவண்ணாமலை மாவட்டத்தை என்னால செழுமையாக்க முடியும், வளமாக்க முடியும், என்னால முடியும். அந்த நம்பிக்கை மட்டும் இல்ல, அந்த திட்டங்கள் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அதனாலதான் நான் சொல்றேன், வானம் பார்த்த பூமி, விவசாய மண், இந்த மண், தொழில் கிடையாது, எந்த வளமும் கிடையாது. அப்போ இந்த மாவட்டத்தை என்ன செய்யணும், எப்படி முன்னேற்றணும்னு எல்லா திட்டமும் என்கிட்ட இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அதிகாரம் மட்டும் கிடையாது. அதையும் ஒரு முறை நீங்கள் கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் பார்க்க வேண்டும். ஏமாறாதீர்கள், ஏமாந்தது போதும். வருகின்ற தேர்தலில் உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேரப்பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நம்புங்கள். உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேரப்பிள்ளைகள் எதிர்காலம். நீங்க மறுபடியும் திமுக ஏமாந்துட்டீங்கன்னா உங்க பிள்ளைய மறந்துடுங்க, உங்க பேரப்பிள்ளைகளை மறந்துடுங்க.